நாகங்கள் கனவுல வர்றது இப்போ யாருக்காவது கொத்துற மாதிரி கனவு வந்ததுன்னா, அவங்களுக்கு கொத்தி பிளட் வர மாதிரி கனவு வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் நடக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி துரத்துற மாதிரி கனவு வந்ததுன்னா, ஏதோ பெரிய பிரச்சனை நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் டக்குன்னு இப்ப யாருக்காவது போயிட்டு சைன் போடுறது, ஜாமீன் நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மேல ஏறி இறங்குற மாதிரி கனவு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இப்போ கல்யாணம் ஆகல, பிரச்சனையா இருக்கு, குழந்தை இல்லாத இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி 2 நாகம் பின்னிட்டு இருக்கா மாதிரி சிலைங்களோ இல்ல கனவோ அந்த மாதிரி வந்ததுன்னா, அந்த அதாவது அவங்களுடைய கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதாவது அவங்களுக்கோ இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ திருமணம் கைகூடும். அதே மாதிரி நாகம் வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி சில பேருக்கு கனவு வரும். அப்படி வந்த கனவு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல குலதெய்வம் இல்ல, வீட்டை விட்டு போயிருக்கு, ஏதோ குலதெய்வம் குறை இருக்கு, அதனால அந்த குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அர்த்தம்.